மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இங்க பல்வேறு ஆலோசனைகள் நடந்துட்டு வருது. இதுல குறிப்பா பாஜக ஆளாத மாநிலங்களிடம் மத்திய அரசு பாகுபாடு காட்டுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன் வச்சிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு, எதை பத்தி பேசியிருக்கிறதா, மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். மத்திய அரசோட நிர்வாக சீர்கேடுகளால் இன்றைக்கு நாடு எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒற்றுமை உணர்வை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டணியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இருப்பினும் இதில் ஆம் ஆத்மி மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கின்றன. இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகின்ற போது மத்திய அரசின் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் மாநில அரசுகளுக்கு எதிராக தொடர்ந்து பாரபட்சம் காட்டப்படுகிறது. நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த மோசமான பொருளாதார கொள்கை காரணமாக விலைவாசி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தவிர நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் நிலவுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவது என்றால் புதிய முதலீடுகள் வர வேண்டும். ஆனால் புதிய முதலீடுகள் கூட வரவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தவிர எல்லா துறைகளிலும் தனியாருடைய ஆதிக்கமும் ஏகபோகமும் தான் நிலவுகிறது. இதனால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர தேர்வு விஷயங்களிலும் மிகப்பெரிய நிர்வாக குளறுபடிகளும் சீர்கேடுகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இது போன்ற சூழ்நிலையில் நாடு எதிர்கொண்டு வரக்கூடிய பல்வேறு சவால்களை சமாளிக்கவும் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஒற்றுமை உணர்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்படி அண்மையில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அதை தோற்கடித்தார்களோ அதே ஒற்றுமை உணர்வோடு அடுத்த கட்டங்களிலும் இந்த ஒற்றுமையை எதிர்கட்சிகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என எதிர்கட்சிகளுக்கு கார்கே அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பாஜக மீது காங்கிரஸ் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கு. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.